ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி தான் செஞ்சேன். அதுக்காக ஒரு 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஜீரக சம்பா அரிசி ஒரு 2 டம்ளர் இது மாதிரி டம்ளரில் நல்லா எடுத்து கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய் 3, அப்புறம் அன்னாசி மொக்கு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா அரைச்சிக்கணுங்க. கழுவி வச்சுருந்த அந்த நாட்டுக்கோழியை ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. நாட்டுக்கோழியை நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அப்போ தான் நல்லா பிராய்லர் கோழி மாதிரி நல்லா பஞ்சு பஞ்சாக வேகுங்க. நல்லா அதை நான் வதக்கிட்டு அது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இது நாட்டுக்கோழிங்கிறதுனால நம்ம சேர்த்துக்கணுங்க. பிராய்லர் கோழினா தேவையில்லை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அதில் வந்து தயிர் சேர்த்து 1 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்து நல்லா ஒரு 4 விசில் கொடுத்து நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரத்தை வச்சு நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அதில் ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்து தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அதில் நல்லா தாளிச்சுக்கணுங்க. தாளிச்சிட்டு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 3 பச்சை மிளகா, 2 தக்காளி. இதில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு அதில் நல்லா வதக்கிக்கணுங்க. கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கணுங்க. அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிடணுங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்க மிச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் அதில் சேர்த்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் மட்டும் நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். ஏன்னா சிக்கன் வேகிறதுக்காக அதில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால அந்த காரமும் நமக்கு இதுலேயும் சேர்ந்து வருங்க. அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்குங்க. அப்புறம் சிக்கன் வந்து நல்லா 4 விசில்லையும் வெந்துருச்சுங்க வதக்குனதுனால. அதோட தண்ணியை நல்லா வடிச்சிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி எல்லாம் சேர்ந்து ஒன்றா கணக்கு வச்சு அதில் ஊற்றிக்கணுங்க. அதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஊறின அரிசியை வந்து அதில் சேர்த்து நல்லா கலந்துடணுங்க. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து அது கொதிக்க நம்ம மூடியை திறந்து அப்பப்போ கலரி கொடுக்கணுங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் தான் அந்த சிக்கனை சேர்க்கணுங்க. நான் சிக்கனை தனியாக தான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா சிக்கன் நல்லா வெந்திருந்தது. ஒன்றா சேர்ந்து இது கூட வேக வச்சுருந்தோன்னா குழஞ்சி எல்லாம் ஒன்றா கலந்துரும். அந்த மாதிரி உங்களுக்கு சிக்கன் ரொம்ப நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. தம் போடுறதுக்கு முன்னாடி அதை சேர்த்து வச்சிங்கன்னா உடையாமல் நல்லாயிருக்குங்க. அதனால் நான் நல்லா இப்போ தம் போடுற லெவலில் வந்தோன்னே அந்த சிக்கனை அதில் நல்லா சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்து நல்லா கலரி கொடுத்துட்டேங்க. ஒரு தோசைக்கல்லை வச்சு அந்த இதில் வந்து நல்லா அந்த அரிசியை வந்து நல்லா ஒரே மட்டமாக வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் புதினா இலையெல்லாம் சேர்த்து மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தம் வச்சுட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் சூப்பராக இருந்துச்சுங்க சிக்கன் பிரியாணி. நாட்டுக்கோழி பிரியாணி ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இதுக்கு நான் வந்து வெங்காய பச்சடியும் 2 ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.